Hello friends, welcome to Blogger Tamil tutorial part 16 Achino. லாஸ்ட் கிளாஸில் நம்மளோட கேஜெட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸில் நம்ம வந்து இன்னும் ஒரு ஆப்ஷன் பற்றி பார்க்குறோம், அதாவது செட்டிங் அப்படின்றது. அதாவது இது பார்த்தோன்னா நம்மளோட செட்டிங்ன்றது ஒன்று நீங்கள் இந்த பிளாக்கில் இந்த டெம்ப்ளேட் டிசைனிங்லாம் பற்றி நீங்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதாவது செட்டிங் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளோட கமாண்ட்ஸு, அதாவது நம்மளோட பிளாக் விசிட் பண்ணுறவங்களுக்கான ஒரு செட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த செட்டிங்கில் மொதல் ஆப்ஷனில் நம்ம இருக்கோம், அதாவது பேசிக் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, அதாவது டீச்சிங் வெப்சைட் அப்படின்ட்டு. நம்ம எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டைட்டில் வந்து வேறு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மைன்னு போட்டு இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா செட்டிங் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். பாருங்கள், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா மை டீச்சிங் வெப்சைட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளோட பேசிக், இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இதில் நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்னா, அதாவது நம்ம வெப்சைட் எந்த மாதிரி எதை பற்றி சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரைவேசி, அதாவது நம்மளோட பிளாக் பற்றி சம்மந்தப்பட்டதை ப்ரைவேசி ரூல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தேவையானது, அதாவது சர்ச் இன்ஜினுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், விசிபிள் டு சர்ச் இன்ஜின்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதேமாரி பிளாக் அட்ரஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது இந்த சாம்பிள் tamil.blogspot.in அப்படின்றது பார்த்தோன்னா அந்த blogspot.inன்றது காமன். மற்றபடி இந்த நேம்ன்றது பார்த்தோன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வேணும்னு மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம எடிட் கொடுத்துட்டு நம்மளோட பிளாக் நேமையும் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெரிக்காத, சாரி. இங்கே பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா வந்து சொன்ன மாதிரி நம்மளோட டைட்டில்ஸையும் இங்கே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு கஸ்டம் டொமைன் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்மளோட டொமைன் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே கீழே பார்த்தோன்னா பர்மிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்மளோட பிளாக்ல வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ரீடர்ஸ் அப்படின்னு இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருக்கும் படிக்கிற மாதிரியா இல்லை குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இப்போது செகண்ட் ஆப்ஷன் போகும், அதாவது போஸ்ட் அண்ட் கமாண்ட் அப்படின்றது. இந்த போஸ்ட் அண்ட் கமாண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொல்லப்போனால் இது ஒன்றுத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் படிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே இது நல்லா புரிஞ்சிடும். அதாவது யார் யாரெல்லாம் கமெண்ட் கொடுக்கலாம், கமெண்ட் கொடுக்குறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ரூவ் கொடுக்கணுமா, இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கமெண்டில் செட் ஆகணுமா, அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த போஸ்ட் கமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதேமாரி மொபைல் அண்ட் இமெயில், இது பார்த்தோன்னா நம்மளோட அதாவது நம்ம போஸ்ட் பண்ணுறது வந்து மெயில் மூலிமா போஸ்ட் பண்ணலாமா, அதேமாதிரி நம்மளுக்கு யாராச்சும் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எந்த மெயிலுக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம எந்தாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே சேவ் செட்டிங் கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் பார்த்தோன்னா நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸு வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. நீங்கள் வேணும்னா சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லாங்குவேஜ் அண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒருவேளை உங்களோட பிளாக் வந்து தமிழில் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து இங்கே எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி சர்ச் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நம்ம பிளாக் வந்து சர்ச் பண்ணும்போது ஏதாச்சும் எரர்ஸ் வருது, வேறு ஏதாச்சும் வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி, அதாவது நீங்கள் சர்ச் பண்ணும்போது எரர் ஏதாச்சும் வருதுன்னா அதெல்லாம் இங்கே வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வெப்சைட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரோபோட்.டெக்ஸ்ட்டு, ரோபோட் ஹெட்டர் டேக்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட வெப்சைட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் வந்து சர்ச் பண்ணோம். அந்த மாதிரி டைமில் எரர் நாட் ஃபவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கூகுளோட பிளாக்கர் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட் பண்ணிக்கும். நீங்கள் ஏதாச்சும் இதில் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிளாக் வந்து கூகுள் சர்ச்சில் டிஸ்பிளே ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் மேக்ஸிமம் பண்ண வேண்டாம். நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் பண்ண பாருங்கள்.
அதர்ஸ்ன்றதை பார்த்தோன்னா உங்களோட அதாவது உங்கள் கூகுளை அனலைஸ் பண்ணுறது, அடல்ட்டு நீங்கள் ஏதாச்சும் அடல்ட் சம்மந்தப்பட்ட வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாவோ அதாவது மோர் செட்டிங்ஸ் தான் அதர்ஸில் இருக்கும். நீங்கள் அதை படிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தோன்னா இப்போ ஓவராலாக செட்டிங்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இதுவரையும் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.